அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1/11/2025 முதல் தனுசு யோகத்தின் உச்சியை தொட போகும் தனுசு ராசி. நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கின்றன. அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கின்றன. கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கு வந்து ஆட்சி பலமும் பெறுகிறார். அதே போல தனுசு ராசினியர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்து யோகம் பெறுகிறார். ராசிநாதன் 8ல் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் பணத்திற்கு தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகை உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இது தவிர செய்யாமல் விட்ட பணிகள் ஒவ்வொன்றாக செய்ய தொடங்கி விடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்குங்க. ஆறுக்குடைய சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய சீர்கேடு மறையுங்க. மாத்திரைகளால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த தனுசு ராசினியர்களுக்கு இனி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதே உங்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியை அமைதியையும் தர இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள்ல உள்ள கசப்புகள் மறையும். குடும்பம் 3ஆம் நபரின் தலையீட்டால் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனை 8ல் இருப்பதால் சிந்தனைக்கு மாறுபாடான சில செயல்களை உங்களை அறியாமல் செய்வீங்க. என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்துவிட்டு பின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டி இருக்குங்க. எனவே விழிப்புணர்வு தேவை. சனி வக்ரம் பெற்று இருப்பதாலும் 12ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக இருப்பதாலும் எதையும் செய்வது மிக மிக நல்லதுங்க. எந்த ஒரு செயலிலும் அகலக்கால் வைத்து அவஸ்தைப்பட வேண்டாங்க. எந்த செயலாக இருந்தால் பொறுமையாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்கு. உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த நவம்பர் மாதம் அமையிருக்குதுங்க. மொத்தத்துல தனுசு ராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்பது பல வகையில் யோகம் நிறைந்த ஒரு மாதமா அமைகிறதுங்க. குறிப்பாக குரு, சனி மற்றும் ராகு மூவரும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. இருந்தாலும் வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருப்பதால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ இருக்கு. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற
ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரை திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் கூட நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொறுப்புகளும் பணி சுமையும் அதிகரிக்குங்க. ஓய்வில்லாத உழைப்பு பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியும் ஏற்படுத்த இருக்கு. மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் ஓரளவு மனதிற்கு இதமாக அமையுங்க. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்றம் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இடமாற்றம் துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல முன்னேற்றத்தை விற்பனையையும் லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. புதிய விற்பனை நிலைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஆதரவு தந்து ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் ஆதரவாக அமையுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி துறையினருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. வெளிநாடுகளில் உள்ள பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு. வெளி மாநிலங்களில் கிளை நிறுவனங்கள் திறப்பதற்கு உதவிகரமாக வலம் வருதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்பு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. பலர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதன் காரணமாக வருமானம் அதிகரிக்க இருக்குங்க. செல்வாக்கு நிறைந்த பெரிய மனிதர்களுடன் தொடர்பும் நட்பும் கிடைக்க இருக்கு. உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகும் இந்த நவம்பர் மாதம் அமைய இருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் திகழுங்க. அதே போல் கட்சி தலைவரின் வலதுகரமாக செயல்பட இருக்கீங்க. செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய தொடர்பும் நட்பும் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. இந்த தொடர்பு எதிர்காலத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் முக்கிய மாறுதல் ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் சுபத்துவ பாதையில வலம் வருதுங்க. அது மட்டும் இல்லாம கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல வினாக்களுக்கு சரியான பதிலளித்து வெற்றி பெற இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்குதுங்க. உயர்கல்வி நிதியுதவி என்பது எளிதில் கிடைக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று சிறப்பு உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்களை ஆதரவாக நிலை கொண்டிருக்குதுங்க. உங்களுடைய நிலத்தை பார்த்தாலே இதை புரிந்து கொள்ளலாம். பயிர்கள் செழித்து வளரும். தண்ணீர் பற்றாக்குறை என்பது இருக்காதுங்க. விவசாயத்துறைக்கு அவசியமான அடிப்படை வசதிகளும் எளிதில் கிடைக்க இருக்கு. திட்டமிட்டு செலவு செய்தால் பழைய கடன்களையும் அடைத்து நிம்மதி பெறலாம். அந்த அளவிற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்கிறதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களை பாதுகாப்பதில் குருவும் சுக்கிரன் பெரும் பங்கு வகிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வெவ்வேறு கிரகங்களும் மிகவும் அனுகூலமாக நிலை கொண்டிருக்கு. இக்காலகட்டம் முழுவதுமே திருமணமான பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் அளிக்கும்படி குடும்ப சூழ்நிலை அமையுங்க. வேலை பார்க்கும் மனிதருக்கு அலுவலகத்தில் சூழ்நிலை அனுகூலமாக இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனிதருக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் நல்ல பலனை அளிக்கும். இயலாதவர்கள் அவர்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் செவ்வாய்க்கிழமை தோறும் தீபத்தில் சிறிதனை சேர்த்து வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.